Exercise 3.3 third sum. Find the values of other 5 trigonometric functions for the following அப்படின்னு கொடுத்து sin theta ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. sin theta is equal to minus 2 by 3 and theta வந்து அது 4th quadrantல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது first quadrant, second, third, இது 4th. All students take chocolates. 4th quadrantங்கிறதுனால C, அதாவது cos and அதனுடைய inverse secant மட்டும் positive. மீதி அதர் 4 ஃபங்க்ஷன்ஸ் என்னது நெகட்டிவ். ஓகேவா? சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியஸ். ஓகேவா? இன்னொரு சைடு அட்ஜசன்ட் இருக்குல்லையே, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா தான் நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம மற்ற ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை நம்ம போட முடியும். இந்த மாதிரி ரேஷியோஸாக எழுத முடியும். ஓகேவா? இப்போது இந்த ட்ரையாங்கிளில் இது 90 டிகிரி அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தெரியுது இல்லையா, அந்த சைடு வந்து என்னது ஹைப்போட்டனியஸ் சைடு. இன்னொன்று தீட்டான்னு கொடுத்துருக்கோம்ல, தீட்டாக்கு ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கிறது வந்து ஆப்போசிட்னு சொல்லுவோம். மீதி இருக்கிற சைடை வந்து என்னது அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே ஆப்போசிட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே நேராக மேலே என்ன இருக்குது அப்படின்னா 2. ஸோ அது வந்து ஆப்போசிட் சைடோட வேல்யூ. கீழே என்ன இருக்குது 3, அது ஹைப்போட்டனியஸ். ஸோ அது ஹைப்போட்டனியஸோட வேல்யூ. ஸோ 2, 3 ரெண்டு வேல்யூம் தெரிஞ்சிருச்சு, ஆப்போசிட்டும் ஹைப்போட்டனியஸும் தெரிஞ்சிருச்சு. அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஹைப்போட்டனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட பித்தகரஸ் தியரம். நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அட்ஜசன்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டனியஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். அட்ஜசன்ட் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். ஹைப்போட்டனியஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டனியஸ் என்னது 3. ஸோ 3 ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் என்னது 2. 2 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 மைனஸ் 4 ஈக்குவல் டு ரூட் 5. இது நம்மளுக்கு அட்ஜசன்ட். நம்மளுக்கு அட்ஜசன்ட்டு, ஆப்போசிட், ஹைப்போட்டனியஸ் மூணும் தெரிஞ்சிருச்சு. இதை வச்சுட்டு மீதி இருக்கிற சைட்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிக்க வேண்டியதான். அட்ஜசன்ட் என்னது ரூட் 5, ஆப்போசிட்டுங்கிறது 2, ஹைப்போட்டனியஸுங்கிறது 3. ஓகேவா? இதை வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். நம்மளுக்கு இங்கே சைன் தீட்டா கொடுத்துட்டாங்க இல்லையா, மீதி இருக்கிற ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம போட வேண்டியதான். காஸ் தீட்டா, டேன் தீட்டா, காட் தீட்டா, சீக்கன் தீட்டா, கொசீக்கன் தீட்டா, இந்த 5தோட வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? காஸ் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியஸ். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4th குவாட்ரண்ட்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ காசும் சீக்கண்ட்டும் மட்டும்தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே என்னது நம்மளுக்கு நெகட்டிவ். ஓகேவா? தென் டேனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். காட்டுங்கிறது டேனுடைய இன்வர்ஸ், அப்படியே தலைகீழ மாற்றி போட்டுங்க. ரெசிப்ரோக்கலாக கேட்டிங்கன்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னு ஆகிடும். சீக்கண்டுங்கிறது என்னது காசுனுடைய தலைகீழ, அப்போ ஹைப்போட்டனியஸ் பை அட்ஜசன்ட் சைடு. தென் கொசீக்கனுங்கிறது சீக்கண்ட் சைனுடைய தலைகீழ, அப்போ சைன்கிறது என்னது ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியஸ், அதனுடைய ரெசிப்ரோக்கல் வந்து ஹைப்போட்டனியஸ் பை ஆப்போசிட். இப்போ எல்லா ஃபார்முலாஸும் எழுதியாச்சு. இந்த 3 வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன தேவையோ அந்த இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். ரூட் 5 by 3. டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆப்போசிட் சைடு என்னது 2. ஸோ 2 by அட்ஜசன்ட் சைடு வந்து ரூட் 5. காட் வந்து அதனுடைய தலைகீழ, ஸோ மைனஸ் ரூட் 5 by 2. சீக்கண்டுங்கிறது காசினுடைய தலைகீழ, அப்போ 3 by ரூட் 5. கொசீக்கண்டுங்கிறது சைனுடைய தலைகீழ, ஸோ 2 by 3ன்னு இருக்குது, அப்போ 3 by 2 மைனஸ் 3 by 2. இந்த சைன் வந்து நம்ம எதுக்குலாம் நெகட்டிவ் போட்டிருக்கோமோ அதை அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அது நம்மளுக்கு 4th குவாட்ரண்ட்டுக்கு அந்தந்த குறிப்பிட்ட சைன் தேவைப்படுது இல்லையா, அதனால் அந்த சைனை நம்ம போட்டுக்கணும். மற்றதெல்லாம் பாசிட்டிவ். ஓகேவா?